வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெயிலுக்கெல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெயிலுக்கு எதுவும் தாகமாக நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த டைமில் நன்னாரி சர்பத் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி அந்த சர்பத் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறதில்ல. இந்த நன்னாரி சர்பத்தை சிறப்பை வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். கடையில் போய் நீங்கள் சாப்பிடும் போது என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் ஹை ஸ்கிப்ஸு, அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நன்னாரி சர்பத்தில் வந்து கொஞ்சம் இளநீர், அப்புறம் அந்த வழுக்கை இதெல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? நன்னாரி சர்பத் 60 ml, தேங்காய் வழுக்கை 2 டேபிள் ஸ்பூன், இளநீர் 100 ml, லெமன் 2லேருந்து 3 நம்பர் மீடியம் சைஸ், சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது பேசில் சீட்ஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் இதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ரொம்ப நாளாக டைம் எடுக்காது. நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற மிக்சபிள் ரெடி பண்ணினா ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த இளநீர் வாங்கும் போது வழுக்கையாக இருக்கணும். நீங்கள் முத்தல் தேங்காய் தண்ணியோடு வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வழுக்க அதுக்கப்புறம் தண்ணியோடு வேணும் கேட்டால் இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்கலாம். இப்போ இந்த காயை கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க அந்த இளநீரை தனியாக எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த வழுக்கையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. இந்த வழுக்கை நல்லா சுரண்டி எடுக்கும்போது உள்ளே இருக்க ஸ்கின்னை விட்டுட்டு வெறும் வழுக்கை மட்டும் எடுங்க. அப்படிலாம் கசப்பு தன்மை வரும். அதனால சொல்கிறேன். இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற அந்த மெத்தட் இல்லாமல் இன்றைக்கி இந்த இளநீர்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான சூப்பரான ட்ரிங்க் தான் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர்.